வீட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு அரக்க பறக்க ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இட்லி தோசை மாவு இல்லையா? ரொம்ப கடுப்பாகுதா? டென்ஷனே ஆகாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு தான். என்ன ரெசிபின்னு பார்த்தலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு இந்த ரவையை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப புளிக்காத 1 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஊறதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 தக்காளி, அப்புறம் 10 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன துண்டு ஒரு புளி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னி பச்சை வாசனை போறதுக்கு எண்ணெயில வதக்கி தனியா வச்சுட்டேன். அடுத்தது தவா ஹீட்டா இருக்கு, தோசை மாவு ரெடியா இருக்கு. இது வந்து தோசையா ஊத்திட்டு நெய் அப்ளை பண்ணிட்டு ஒன் சைடா வேக வச்சுட்டு நம்ம வந்து அரைச்ச இந்த சட்னி அப்ளை பண்ணிட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது கூட ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்டா தோசை ரெடி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.